ஓ முருகா போற்றி! என் அன்பு குழந்தையே, வெற்றிக்கான விடியல்தான் இன்றைய தினத்தின் விடியல். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் இனி மிகப்பெரிய அர்த்தத்தை காணும். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்வில் நடந்து உன்னை குழப்பத்திற்கு ஆளாக்கியது. எதற்காக இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது? நம் வாழ்விற்கு தேவையான விஷயங்கள் நடக்காமல் ஏருக்கு மாறாக அதற்கு எதிர்மறையாக அல்லவா நடந்தபடி இருக்கின்றது. முருகா, என்னை காப்பாற்றிவிடு, இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை தப்பிக்க வை என்று அனுதினமும் உன்னுடைய மனக்குரல் என் செவிகளில் விழுந்தபடியே இருக்கின்றது. உன்னுடைய மனக்குரலை கேட்டு உன் மனவேதனைகளை தீர்க்க இந்த முருகன் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை இன்பங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக கொடுத்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்து மாபெரும் வெற்றியை உனக்கு சொந்தமாக்க தயாராக வந்திருக்கின்றேன். பல தோல்விகளை சந்தித்து நொந்து போய் இருக்கின்ற உன் மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலாக மாபெரும் வெற்றியை கொடுத்து உன்னை நான் மொத்தமும் மகிழ்விப்பேன். எந்த இடத்திலெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அந்த இடத்தில் நீ கௌரவத்தோடு தலை நிமிர்வாய். தேய்பிரையாக இருந்த உன்னுடைய வாழ்க்கை வளர்பிரையாக மாறும். இருளாக இருந்த உன்னுடைய வாழ்க்கை பௌர்ணமி வெளிச்சமாக நிறைந்து ஒளி வீசப்படும். எல்லா காலமும் நல்ல காலங்களாக என்னால் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. புலம்புவதையெல்லாம் வளர்த்து கொள்ளாதே. இத்துடனேயே புலம்பல்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியை வைத்துவிடு. அதுதான் உன் வளர்ச்சியை தடுத்து கொண்டு இருக்கின்றது. நேர்மறையாக என் நேரமும் வாழ பழக வேண்டும். புலம்பல்களுக்கும் குழப்பங்களுக்கும் ஒரு பொழுதும் இடம் கொடுக்காமல் நடப்பது அனைத்தும் நன்மைக்கு என்று ஒரு வேகத்தோடு உன்னுடைய வளர்ச்சியை காண நீ முன்வர வேண்டும். அதிகப்படியான மகிழ்ச்சியை உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன். நிறைவான திருப்தியான வாழ்க்கையை நீ தொடர்ந்து வாழ நான் வழி செய்வேன். எதை நினைத்து அதிகமாக நீ இப்பொழுது வருந்தி கொண்டிருக்கின்றாயோ அதை உனக்கு சாதகமாகவும் உனக்கு அதிகப்படியான மகிழ்ச்சி அள்ளி கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் நான் சர்வ நிச்சயமாக மாற்றி கொடுப்பேன். தேவையில்லாத எண்ணங்களையும் செயல்களையும் சேர்த்து வைத்து கொண்டே எப்பொழுதும் சென்றால் பாவங்களை அது தேடுவதற்கு வழியாகிவிடும். தேவையற்ற சிந்தனைகளையும் தேவையில்லாத செயல்களையும் விட்டு விடுவதுதான் நல்லது. உனக்காக எல்லா நேரமும் நான் உன் முன் இருந்து கொண்டிருக்கின்றேன். உன் முன் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். கவலைகளால் உன் மனதை நிரப்பாமல் இந்த கந்தனின் நினைவால் நிரப்பிக்கொள். உன் வாழ்க்கை சந்தோஷங்களால் பொங்கி வழியும். என் அன்பு குழந்தையே, வெறும் பாறையாக இருக்கின்ற உன்னை அழகான சிலையாக உருவெடுக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய மதிப்பு பல பல மடங்கு உயரக்கூடிய நிலை ஏற்படும். கடந்து வந்த கஷ்டத்தை எல்லாம் நினைத்து வருந்துவதை விட்டுவிட்டு அதில் நீ பெற்றுக்கொண்ட அனுபவத்தை பயன்படுத்தி முன்னேறும் வழியை அல்லவா பார்க்க வேண்டும். உனக்கான எல்லையில்லாத சந்தோஷத்தை நான் கொடுக்க காத்திருக்கின்றேன். என்னை கதி என்று தஞ்சமடைந்த என் பக்தர்களை ஒரு பொழுதும் நிர்கதியாக விட்டுவிட மாட்டேன். ஒரு நொடி கூட கைவிட எண்ண மாட்டேன். சத்திய வாக்காகவே கூறுகின்றேன். உன் பிரச்சனைகள், கடன்கள், நோய்கள், மனவேதனைகள், குறைகள், ஏக்கங்கள் எல்லாம் தீரும். அத்தனைக்கும் விடிவு காலத்தை நான் கொடுத்து விட்டேன். கஷ்ட காலத்திற்கு முடிவையும் உன் எதிர்பார்ப்புகளுக்கு அத்தனை விடிவையும் நான் கொடுத்திருக்கின்றேன். உனக்கு பிடித்த எல்லா விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக இனி நடப்பதை பார்த்து நீ ஆச்சரியப்படுவாய். நீ நினைத்த காரியம் சுலபமாக கைகூடிவிடும். காலம் ஒன்று கூடி வந்து விட்டது. இனி பதட்டப்பட எதுவும் இல்லை. மனதை சாந்திப்படுத்து. உன் வாழ்விற்கான வசந்த காலம் தேடி வந்து அமைந்திருக்கின்றது. பிரச்சனைகள் எல்லாம் மறைந்துவிடும். உன் திறமை வெளிப்படும். என்னை மீறி எந்த ஒரு பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் பெரிதாக இனி வராது. முடிவுகளை தவறாக எடுத்து விட்டோமே என்று எல்லாம் நினைத்து தடுமாறிக்கொண்டு இருக்காதே. நல்ல நல்ல முடிவுகள் எல்லாம் தோல்வியின் அனுபவத்தில் இருந்துதான் பிறக்கவும் செய்கின்றது. அனுபவங்கள் கற்றுக் கொடுத்த பாடங்கள் எப்பொழுதும் தவறான முடிவுகளை எடுக்க விடாது. எடுத்த முடிவும் சரிதான். என் அன்பு குழந்தையே, தவறு ஏதும் நிகழாமல் இனியாவது பார்த்துக்கொள். நிகழ்ந்த தவறுகள் அனைத்தும் போதும். மீண்டும் மீண்டும் அதை செய்து கொண்டு இருக்காதே. நீ விரும்பியதையெல்லாம் அடையக்கூடிய காலம் வந்து விட்டது. வீணாக மனதை போட்டு
குழப்பிக்கொள்ள வேண்டாம். இந்த முருகன் மேல் உன் பாரத்தை போட்டுவிட்டு மகிழ்வான மனதோடு நீ வளர்ச்சியாக வாழ்வாய் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு முயற்சியையும் செய். நீ கேட்டவற்றை எல்லாம் நிலையாக நிரந்தரமாக பெறுவதற்கு நான் வழி செய்வேன். உன் முருகன் இருக்க பயம் எதற்கு? இந்த நிமிடம் எதை நினைத்து நேசம் கொண்டிருக்கின்றாயோ அந்த நேசத்தை நான் பூர்த்தி செய்வேன். நடந்து விடாதா என்று ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி வைப்பேன். நீ மனம் மகிழும் அளவிற்கு அத்தனை நிகழ்வுகளும் நடக்கும். ஏங்கி தவிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஏக்கங்கள் தீர்ந்து கைகூடி வரும். உன் வாழ்விற்கு எல்லா பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொண்டிருப்பதால் எதையும் தராமல் சென்றுவிட மாட்டேன். நலனை பயக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இனி உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கும். கஷ்டங்களும் துயரங்களும் நெருங்காது. உன்னை சுற்றி நடக்கும் எதை பற்றியும் பெரிதாக கவலை கொள்ளாமல் இரு. எல்லாம் உன்னை வாழ வைக்கத்தான் வழிகின்றதே தவிர வீழ்த்த ஒன்றும் வரவில்லை. அதனால் மனதில் தைரியம் இருக்க வேண்டும். வேதனைகள் எல்லாம் குறைய வேண்டும். எல்லா விஷயமும் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கின்றது. உனக்கான சக்தி என்னிலிருந்து புறப்படும். அது நேரடியாக உன்னை வந்து சேர்ந்து உன்னை வாழ வைக்கும். உன்னை வாழ வைக்கும் தெய்வமாக இந்த வடிவேலன் நான் விளங்குவேன். சிலையாக இருந்துவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் நான் சிறப்பாக செயல்படுவேன். இன்றைய தினத்தில் என் வாக்கை நீ முழுமையாக கேட்டிருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் உனக்கு கிடைக்கும். அது மாபெரும் வெற்றியாக இருக்கும். உன் பிரச்சனைக்கு எல்லாம் ஒட்டுமொத்த தீர்வாக அமையும். மிக பெரிய அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கை பெற தகுதியையும் சேர்த்தே பெற்றுவிடும். மனநிறைவான வாழ்க்கையை எந்த ஒரு குறையும் இல்லாமல் இக்கணத்திலிருந்து நீ வாழ ஆரம்பித்து விடுவாய். இது எல்லாம் சர்வ நிச்சயமாக உனக்கு பலிக்கும். இது என்னுடைய அற்புத வாக்கு. அதை இக்கணம் நீ கேட்டிருக்கின்றாய். உனக்குள் புகுந்து நானே செயல்பட்டு அத்தனை பிரச்சனைகளையும் தவிடுபொடி ஆக்குவேன். உனக்கான வெற்றியை நானே உனக்கு பெற்று தரவும் செய்வேன். என்னுடைய பார்வையின் ஒளி உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் போக்கிவிடும். துயரங்களை எல்லாம் ஒழித்து கட்டிவிடும். இன்பத்தை வரவேற்க செய்துவிடும். ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக அமையும்படி சூழ்நிலைகள் உருவாகும். என்னுடைய வாக்கை கேட்டு வாழ்ந்து கொண்டு வருகின்றாய். உன் வாழ்க்கை அற்புதமாக மாறப்போகின்ற நேரம் இது. நிரந்தர சந்தோஷத்தை பெறக்கூடிய அத்தனை தகுதியையும் பெற்று விட்டது. இன்பத்திற்கு மேல் இன்பம் வந்து உன்னை குதூகலப்படுத்தும். மாபெரும் வெற்றியை பெற்று நீ எனக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்வாய். நல்லது நடக்கும்.